வணக்கம். சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த புக்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ Amazonக்குள்ள நான் போய்க்கிறேன். போயிட்டு இங்க நானி லாக் புக் அப்படின்னு நான் டைப் பண்றேன். NANY ஓகேவா? ஸோ நீங்களும் NANNY சாரி. இத டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி நெறைய லிஸ்ட் வரும். ஸோ நானி லாக் புக் அப்படின்னா என்னன்னா, இப்போ வீட்ல குழந்தைங்கலாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க பேரு தான் நானி. ஸோ இது பாப்புலரா வந்து பார்த்தீங்கன்னா, UAE அரப் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, நான் டெய்லி பார்க்குறேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கே 6 குழந்தை, 7 குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தைங்கள அப்பா, அம்மாவால பார்த்துக்க முடியாது. ஸோ அதுக்காக ஃபுல் டைம் நேனியே இருப்பாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு நேனி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு புக் வச்சு, அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ட்ராக் பண்றது தான் இந்த நானி லாக் புக். ஓகேவா? ஸோ ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. இந்த நீஷ் ஸ்கோர் அண்ட் டோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நீஷ் ஸ்கோர் பாருங்க 57 சூப்பரா? ஸோ டோட்டல் ரிசல்ட் பாருங்க மொத்தமே 225 புக் தாங்க இருக்கு. ஸோ நீங்க இந்த புக்க கிரியேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட புக் ஒரு 3 பேஜ் இல்ல 4த் பேஜ்ல லிஸ்ட் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நானும் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் புக் வந்து ஸ்பான்சர் புக் தான் இது. ஸோ இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் புக்க பாருங்க. என்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் புக்கு தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, மே 13ங்க. போன மந்த் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மே 13, 2025 சூப்பரா! இன்னொரு புக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மே 27த், 2025 2 புக்குமே இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்ட். நம்மள மாரி ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப் விட்றாதீங்க. நீங்க நெறைய புக் பப்ளிஷ் பண்ண தான் ஓகேவா, உங்களுக்கு சேல்ஸ் வரும். ஸோ ஓகே. இப்போ வந்து ம் இந்த புக்கோட ரிவ்யூ நல்லாருக்கு. அதனால இவங்களுக்கு எவ்ளோ சேல்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எவ்ளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ்ஆர் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு Amazon KDP புக் சேல்ஸ் கால்குலேட்டர் அங்க போயிட்டு பிஎஸ்ஆர பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, ஒரு நாளைக்கு எஸ்டிமேட்டட் புக் சேல்ஸ் வந்து பார்த்துரலாம். ஸோ எஸ்டிமேட்டட் புக் சேல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 புக்ஸ் வந்து சேல் ஆகுது. அண்ட் பெர் மந்த்துக்கு 90 புக்ஸ் வந்து சேல் ஆகுது. ஓகே. ராயல்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ராயல்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு $11 அண்ட் பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 346 இது வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 29,000 வரும். ரூ. 29,700 வரும் நெனைக்கிறேன். ஓகே. ஸோ சூப்பருங்க. ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, கிரியேட் பண்றதுல தப்பே கிடையாது. ஸோ, இந்த புக்கோட இன்டீரியர் வந்து பார்த்துடலாம். ஸோ, புக்கோட இன்டீரியர் ரொம்ப சிம்பிளா இருக்கு. டேட்டு, ஃபீடு, ஸ்லீப்பு, டயப்பர்ஸ், நோட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதே தான் அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பீட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து ஒரு புக் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ, நான் கிரியேட் பண்றது எப்பவுமே நான் என்ன நினைப்பேன்னா, ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க நெறைய பேரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களோட டிசைன் வந்து காமிங்க அப்படின்னு. சைஸ் வந்து 8.5 இன்ட் 11 இன்ச்சஸ் வந்து குடுத்துக்கிறேன். அண்ட் தென் மார்ஜின் வந்து 0.375 இது நெறைய வீடியோஸ்ல வந்து பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோஸ்லயும் இது எப்படி செட் பண்றதுன்னு கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க அத பார்த்துக்கோங்க. ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சு ஆல் த 4 கார்னர்ஸ்ல பேஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து என்னன்னா, ஒரு அந்த குழந்தையோட ஃபோட்டோ குடுக்கறதுக்காக நான் ஒரு பாக்ஸ் ஒண்ணு அங்க ரெடி பண்ணிட்டேன். ஆல் அபௌட் மீ அப்படின்னு குடுத்துட்டு நேம், ஏஜ், பர்த்டே அண்ட் அட்ரஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து சிம்பிளா குடுத்தாச்சு. உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா, இது நீங்க ரெஃபரன்ஸா வச்சு நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் பேஜ்ல வந்து என்னன்னா, டேட் வந்து குடுத்துருந்தாங்க. அது குடுத்துக்கலாம். அண்ட் தென் டேபிளர் காலம்க்கு சைட்ல வந்து ஓகேவா? லெஃப்ட் சைட்ல டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கீழ வந்து டேபிள் அப்படின்னு ஒரு கீழ இருக்கு பாருங்க டேபிள். இந்த டேபிள கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டேபிள் காலம் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த டேபிள் காலம்ல முக்கியமா அந்த 3 டாட்ஸ் இருக்குங்க. அந்த 3 டாட்ஸ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து காலம் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எத்தன காலம் வேணுமோ, அத்தன காலம்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வேணும்னா, ரோவ செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஆட் ரோ அப்படின்னு கேட்கும். நான் காலம் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணேன். இப்ப பாருங்க. ஓகேங்களா? இப்ப நான் ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ரோ செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப ஆட் ரோன்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாரி நீங்க ரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் எல்லாத்தையும் குடுத்துக்கோங்க. டைமு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து டியூரேஷன் எல்லாமே குடுத்தாச்சு. ஒன்ஸ் உங்க டிசைன் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்டர் ஸ்டைல்லாம் நீங்க இந்த மாரி பண்ணதுக்கப்புறம், இத வந்து கம்ப்ளீட்டா இத வந்து காப்பி பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே.
ஏன்னா நம்மளோட டிசைன்ல அப்படி தானே இருந்துச்சு. ஒரு 2 பாக்ஸ் இருந்துச்சு. அதனால அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். டைப்பர்ஸ் அப்படின்னு குடுத்து, அதுக்கு வந்து சும்மா ஒரு சர்க்கிள்ல வந்து டிக் பண்ற மாரி சர்க்கிள் அண்ட் லைன்ஸ் வந்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அண்ட் தென் நோட்ஸ்க்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட்டா இத வந்து மென்ஷன் பண்ணணும். சில பேர் வந்து லைன்ஸ் வந்து போடுறதுக்கு பொறுமையா உட்காந்து போட்டுட்டுருக்கீங்க. அப்படிலாம் போடாதீங்க. ஒரே ஒரு லைன் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இத அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. இது எல்லாத்தையும் நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். டூப்ளிகேட் பண்ணும்போது சைடா வருது இல்லைங்களா? இதுக்கு வந்து சைடா வராம ஸ்ட்ரெய்ட்டா வர்றதுக்கு ஜஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, அந்த 3 டாட்ஸ் இருக்கீங்களா? அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு இருக்கும். அதுல சிடி அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, இதோ பாருங்க. ஃபுல்லா ஸ்ட்ரெய்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான். இது வந்து ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து அலைன் பண்ணிட்டு இருக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ, ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் வந்து எம்ப்டியா வச்சுக்கோங்க. ஸோ, இந்த மாதிரி எல்லா பேஜஸையும் டூப்ளிகேட் பண்ணிடுங்க. உங்களோட இன்டீரியர் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஷேர் குடுத்து டவுன்லோட்ல போயிட்டு பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்ற ஃபார்மேட்ல கிளிக் பண்ணிட்டு, ஃப்ளாட்டன் பிடிஎஃப் குடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் நம்மளோட இன்டீரியர் சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் கவர் பேஜ்க்கு ஃப்ளவர் தீம் கவர் பேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா, இங்க நெறைய பேஸ்டல் கலர்ஸ்ல ஃப்ளவர் தீம் வச்சு கவர் பேஜஸ் வரும். ஸோ இதில போயிட்டு நீங்க உங்களுக்கு புடிச்சத சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணா காப்பிரைட் இஷ்யூ வராதான்னு. ஒன்ஸ் நீங்க எடிட் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வராது. ஓகேவா? எடிட் பண்ணி யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வராது. டைரக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா காப்பிரைட் இஷ்யூ வரும். சரிங்களா? இந்த மாரி எடிட் பண்ணிருங்க. அதுல நேம்ஸ் ஏதாவது குடுத்துருந்தாங்கன்னா, அந்த நேம்ஸ வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். அவ்வளோதான். சிம்பிள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.